ஸ்வீட் கார்ன் வெஜ் சூப். இந்த சூப் வந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். குறிப்பா பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் கூட தேவையில்ல. அவ்ளோ குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி ப்ராப்பரா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல செய்யலாங்கிறத பார்க்கலாம். வெல்கம் டூ டேஸ்டி செஃப் மாம். அதுக்கு நான் ஒரு முழு கார்ன் எடுத்து இந்த மாதிரி தனித்தனியா எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கு நான் 1 கிளாஸ் வாட்டர விட்டு, நம்ம இத ஒரு 2, 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேரட் பீன்ஸும் அப்படிதான் பொடி பொடியா அரிஞ்சு போட்டுக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடி பொடியா அரிஞ்சு, நம்ம அது கூட 1 கிளாஸ் தண்ணி ஊத்தி, இதுவும் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது ஒரு 3 விசில் விட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இத வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திரலாம். மிக்ஸி ஜாருக்கு மாத்தி ஒரே ஒரு 2 திருப்பு திருப்புனோம்னா போதும். இது ரொம்ப நைஸ் ஆக வேண்டியதில்ல. இப்போ அதே பேன்ல நம்ம ஒரு 3 ஸ்பூன் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கார்ன போட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கு. போட்டுட்டு நம்ம இது கூட கொஞ்சம் 1 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நம்மளுக்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணி தேவைப்படும். நான் 1 கிளாஸ் இப்போ ஃபர்ஸ்ட்டு ஊத்திக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு கிளாஸ் பின்னாடி தேவைப்பட்டும்போது ஊத்திக்கலாம். அது 1 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கார்ன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன் வந்து நல்லா தண்ணியில கரைச்சு எடுத்து அதில் ஊத்திக்கலாம். இது ஒரு 3 ஸ்பூன் ஊத்தியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம பின்னாடி கூட சேர்த்திக்கலாம். நம்ம ரொம்ப தண்ணி மாரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா, நம்ம பின்னாடி சேர்த்திக்கலாம். இது இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கணும். அதனால நம்ம 1/4 ஸ்பூன் உப்பு போட்டோம்னா, ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போடணும். டபுளா போடணும். நான் ஒரு பிஞ்சில போட்டிருக்கேன். நீங்க வந்து 1/4 ஸ்பூன் உப்பும், 1/2 ஸ்பூன் ஒயிட் சுகரும் போட்டு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டா ஸ்வீட்டா இருந்தா தான் இது நல்லாயிருக்கும். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப கெட்டியாயிரும். லோ ஃப்ளேம்ல அப்படியே இருக்கட்டும். இப்போதைக்கு கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதுனால நம்ம இன்னொரு கிளாஸ் வாட்டர் ஊத்திக்கலாம். இப்போ நம்ம கேரட் பீன்ஸ் ஏற்கனவே 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்து அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது இப்படி பண்றதுனால நம்மளுக்கு அந்த கலர் வந்து அப்படியே கிடைக்கும். டைரக்ட்டா நம்ம போடுறத விட, நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு மேல 1 கிளாஸ் கோல்டு வாட்டர் ஊத்தி, இது நல்லா வடிகட்டிட்டு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, கலர் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. ஒரிஜினல் கலர் நம்மளுக்கு அப்படியே இருக்கும். இதை வந்து நம்ம ஆ சூப்குள்ள போட்டுக்கலாம். நம்ம ஸ்டவ் வந்து இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். போதும். ஏற்கனவே நம்ம கேரட் பீன்ஸ் வேக வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு அது தேவையில்ல. இந்த சூட்லேயே நம்ம கலந்து விட்டா போதும். கேரட் பீன்ஸ் கூட நீங்க இன்னுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நான் கூட அதிகமா தான் போட்டிருக்கேன். நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. அப்பதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு தேவையான அளவு பெப்பர். அவ்வளோதான். மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். சூப்பரா மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது அடிக்கடி குழந்தைகளுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.